ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ஐடி கம்பெனி வேலைக்கு போனோம்னாவே எல்லாருக்கும் கோடிங் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து பேக் எண்ட் தெரியுமா, ஃப்ரண்ட் எண்ட் தெரியுமா, பைத்தான் தெரியுமா, ஜாவா தெரியுமா, அந்த மாதிரி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கோடிங் தெரியலனாலுமே நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போக முடியும். அதுவும் 5லேருந்து 25 எல்பிஏ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த 2025-26 எடுத்தீங்கன்னா த மோஸ்ட் டிமாண்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பவர் பிஐ பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு கோடிங் நாலேஜோ ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவையில்ல. கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கலாம். அதுவும் எந்த விதமான கோடிங்குமே இல்லாமல் யாருனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த 5லேருந்து 25 எல்பிஏ வரையும் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த கம்ப்ளீட் டுட்டோரியல் பவர் பிஐ. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து பார்க்க போறோம் நம்ம. ஸோ புதுசா யாராவது வந்திருந்தீங்கனாலுமே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுமே பார்க்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸா இந்த வீடியோ கூட அடுத்தடுத்த பார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் மறக்காம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் பிஐ வந்து மைக்ரோசாஃப்டோடைய பவர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். அதாவது அவங்களுடைய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து பவர் ஆப்ஸு, பவர் ஆட்டோமேட்டு, பவர் பேஜஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆப்ஸ் வந்து இந்த பவர் பிளாட்ஃபார்முக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பவர் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ கோட் லோ கோட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ரெடி பண்ணுறது. ஸோ அந்த ஆப் ரெடி பண்ணுறதுக்கு எந்த கோடிங் தேவையில்ல. பவர் ஆட்டோமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணுறது. அந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான கோடிங் தேவையில்ல. பவர் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல், இல்லை டேட்டா அனலைசிஸ் டூல். ஸோ அந்த டூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கோடிங்கே தேவைப்படல. ஸோ அந்த லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பி. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ரா டேட்டாவை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேஷ்போர்டாக மாற்றி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஒரு கம்பெனிக்கு மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்லேருந்து வரும். ஸோ இஆர்பியில் வந்து வரும், சிஆர்எம்லேருந்து வரும், சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து வரும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டேட்டாஸ் வந்து எக்ஸலோ இல்லை சிஎஸ்சிலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ரிப்போர்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் விஷுவல்ஸாக பார்த்தவொடனே எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கிற மாதிரி, பார்த்தவொடனே எல்லாரும் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸாக மாற்றி கொடுக்குறது தான் அந்த பவர் பிஐ பண்ணுற வேலை. ஸோ அந்த பவர் பிஐ பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோருக்கு போகணும். எல்லாரோட லேப்டாப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பவர் பிஐ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்ட்டு ஒன்று வந்து வரும். ஸோ இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்பை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணேன், எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னாக்கா இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். ஜஸ்ட் இதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசர்லேருந்து .exe ஃபைலாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ டேரெக்டாக குரோமுக்குள்ளே போயிட்டு ஸோ இப்படி போயிடுங்க, பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டவுன்லோட லிங்க் எங்கே கிடைக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த இஎக்ஸி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமே ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் காம்ப்ளிகேட்டடான ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ போயிட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க பவர் பிஐ ஆப்பை. ஸோ ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ புதுசாக ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணீங்களோ அந்த மொத்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் உங்களுக்கு. ஸோ புதுசாக ஒரு ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஒரு blank ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான விஷயம் இருக்கும். கெட் டேட்டா, எக்ஸல் ஒர்க் புக்கு, 1 lakh எஸ்கியூஎல் சர்வர், என்ட்ரி டேட்டா, ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஸோ பவர் பிஐ பொறுத்தவரையும் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 8 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8ம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பவர் பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிஐ டெஸ்க்டாப். ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிஐ டெஸ்க்டாப், அது வந்து ஒன் ஆஃப் த காம்போனன்ட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பவர் பிஐ டெஸ்க்டாப் மாதிரி பவர் பிஐ சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பவர் பிஐ சர்வீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம இங்க பில்ட் பண்ற ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவ் மாரி ஒரு ஸ்டோரேஜ்ல சேவ் பண்றதுக்கு உதவுதுல்ல. ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அங்க இருக்கிற அதோட லிங்க் குடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்ல பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பில்ட் பண்ண எல்லா ரிப்போர்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் பிஐ சர்வீஸ்க்கு பப்ளிஷ் பண்ணுவோம். பப்ளிஷ் பண்ணிட்டு அதோட லிங்க் எடுத்து நம்ம யார் யாரெல்லாம் அந்த ரிப்போர்ட் பார்க்கணும் அவங்க எல்லாருக்கும் அக்சஸ் குடுப்போம். ஸோ இது 2வது காம்போனன்ட். 3வது காம்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரி எடிட்டர் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேட்டா கிளீனிங் டூல், அதாவது இடிஎல் டூல் இன் பவர் பிஐ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இடிஎல் டூல பவர் பிஐ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பவர் கொரி எடிட்டர் தான். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ண மாதிரி இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நம்மள வந்து இந்த பவர் கொரி எடிட்டர் அப்படின்றதுக்கு தரும். ஸோ இங்க மேல பார்த்தீங்கன்னா, பவர் கொரி எடிட்டர் அப்படின்க்கா. ஸோ இதான் வந்து பவர் கொரி எடிட்டர். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சர்ட் பண்ணி எல்லா டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், கிளீன் பண்றது, நல் வேல்யூஸ் ரிமூவ் பண்றது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணலாம். இதான் பவர் கொரி எடிட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிவட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பவர் பிவட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு டேபிள் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். மல்டிபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸை நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த ரிப்போர்ட்டை கரெக்டாக ஒர்க் பண்றதுக்கு வைப்போம்ல. ஸோ அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிவட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ பவர் பிஐ மேப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மேப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் லொகேஷன் கொடுத்தா போதும். ஸோ அந்த லொகேஷன்ல எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி காட்டலாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் வியூ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட் இங்கே டிஸ்டர்ப் மாதிரி இருக்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா, அது டிஸ்டர்ப் லே அவுட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணீங்கன்னா மொபைல் லே அவுட்னு ஒன்று வரும். ஸோ இந்த மொபைல் லே அவுட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைலோட சைஸ் எவ்வளோ இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஆப்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஸை பில்ட் பண்ணிட்டு பவர் பிஐ மொபைல் அப்படின்ட்டு ஒரு மொபைல் ஆப்பும் இருக்கு. ஸோ இந்த லிங்க் நம்ம கொடுக்கறது மூலயமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நிறைய கம்பெனியோட சிஇஓஸ், பெரிய போஸ்டிங்க்கு மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் எடுத்து வச்சு பார்க்கறதுக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து ரெகுலராக நான் மொபைலே பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட் மாற்றி கொடுத்தோன்னா அவங்க மொபைல் ஈஸியாக எல்லாமே பார்த்துக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காம்போனன்ட்டு. ஸோ அடுத்து இருக்கிற மெயினான காம்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பவர் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிற அந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஜஸ்ட் இது நேவிகேட் பண்ணிங்கன்னா தெரியும், ஹோவர் பண்ணி மவுஸ் ஹோவர் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ரிப்போர்ட் வியூ அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ்குள்ளே தான் நம்ம வந்து டிஃப்ரெண்டான விஷுவல்ஸ், சாட்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ். ஸோ பவர் பிஐ காம்போனன்ட்ஸ். ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவர் பிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஹியூமன் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு கை தனி, கால் தனி, ஹார்ட், பிரெயின் இந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா காம்போனன்ட்டும் ஒன்றா சேர்ந்தது பேர் தான் பவர் பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு டேட்டாவை இதில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுனா நம்ம ஆல்ரெடி எக்ஸலில் வச்சு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸல், சிஎஸ்வி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை ஃபுல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமில் பவர் பிஐ டெஸ்க்டாப்போட ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் கெட் டேட்டா, எக்ஸல், ஒர்க் புக், 1 lakh எஸ்கியூஎல் சர்வர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெட் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்வி ஃபைல் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிளிக் சிஎஸ்வியோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இப்படி கொடுத்தனா போதும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிஎஸ்சியில் வச்சிருக்கிற அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விண்டோ மாதிரி பாப்அப் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பாப்அப் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம கரெக்டான டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், கரெக்டான டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றோடனே மேலெல்லாம் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை கொரி எடிட்டருக்கு கூட்டுவோம். ஸோ கொரி எடிட்டருக்கு போகிறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடிஎல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேட்டா கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணலாம். ஸோ நம்ம பவர் பிஐ ரிப்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது டேட்டாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கொரி எடிட்டர் ஜஸ்ட் கிளிக் பண்ணி போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு கொடுத்தோன்னே நம்மள வந்து இந்த கொரி எடிட்டர் கூட்டு வந்து விடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ஆட் காலம் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ புதுசாக காலம் இன்சர்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, ஸோ பிவட்டிங் அன்பிவட்டிங் பண்ணுறது, ஸோ இருக்கிற காலமை ஃபார்வர்ட் பண்ணி மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ இப்போ இந்த கொரி எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வர பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். ஸோ எல்லாரும் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க.